எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா 2001ல வெளியான நோ மென்ஸ் லேண்டுங்கிற ஒரு பயங்கரமான வார் சம்பந்தப்பட்ட மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் தலைவனும் ஒருத்தன் உருவாகி ஒரு 2 நாட்டு தலைவரோட ஈகோவால மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சோல்ஜரா போய் அங்க அவனுங்க கஷ்டப்படுவானுங்க. இப்படிலாம் இருக்கிறத இந்த படத்துல தெளிவா சொல்லியிருப்பானுங்க. இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா 1992 to 95ல போஸ்னியன் வார் வந்து நடந்தது. போஸ்னியன் கண்ட்ரிக்கும் செர்பியன் கண்ட்ரிக்கும் தான் வந்து இந்த வார் நடந்திருக்கும். இந்த வார்ல இந்த 2 நாட்டு வீரர்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பதுங்கு குழிக்குள்ள வந்து விழுந்துடுறாங்க 2 நாட்டு வீரர்களும். இப்படி இருக்கும்போது ஒருத்தன் என்னன்னா கண்ணி வெடியில சிக்கிக்கிட்டு அசைய கூட முடியாம வாழ்வாசாவன்ட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 பேர் பார்த்தோம்னா ஓநாடு தான் முதல்ல இந்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாத்தி மாத்தி அவனுங்களுக்குள்ள சண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சுட்டுட்டு செத்துக்கிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க பண்றது எல்லாமே வெளி உலகம் உத்து பாத்துக்கிட்டு இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது ஒரு பக்கம் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த போர் முடிஞ்சதா இல்லையா, இல்ல இந்த போர்ல என்னதான் நடந்துச்சுங்கிறத இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. டே ராஜு, அப்ப இது ஒரு உண்மை சம்பவமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஆக்சுவலா இந்த வார் மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய வார்ல எப்படி ஒரு போர் நடக்குது, எப்படி மக்கள் பாதிக்கப்படுறாங்கிறது ஒரு கற்பனை கதையா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. வளவலன்னு பேசாம இந்த படத்துக்குள்ள நம்ம டைரக்டா போயிடலாம். இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்ப படத்துக்குள்ள போலாம் வாங்க. ஸ்டார்டிங்ல ஒரே புகை மூட்டமா இருக்குது. சாரி, அது புகை மூட்டம் கிடையாது, பனி மூட்டம். இந்த பனி மூட்டத்துக்குள்ள போஸ்னியாவை சேர்ந்த நிறைய வீரர்கள் எல்லாருமே வந்து நின்னுகிட்டு இருக்கானுங்க. ஏன்னா இந்த பனிமூட்டத்துக்குள்ள தெரியாதனமா செர்பியன் எல்லைக்குள்ள போயிட்டு சுடுபட்டு சாகுறதுக்கு நம்ம இந்த பனிமூட்டத்துக்குள்ள இங்கே உட்காருவோம், விடியற் காலையில வந்து நம்ம போவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இவனுங்களுமே அதே இடத்துல டேரா போட்டுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலுமே விடியுது, எல்லாருமே மட உறக்க உறங்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எல்லாருமே எழுந்து வாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போவோம் அப்படின்ட்டு இவங்களுமே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. இப்படி நடந்து போகும்போது தூரத்துல செர்பியனோட எல்லையும் அதோட கொடியும் வந்து தெரியுது. இதை பார்த்துட்டு என்ன நம்ம இவங்க இடத்துக்கே வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே திருதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல செர்பியன்காரங்க எல்லாத்தையும் மானாங்கணிக்க சுட ஆரம்பிச்சிடுறாங்க. சுட்டதுல பாதி பேர் அங்கேயே செத்து போயிடறானுங்க, பாதி பேர் துண்டா காணும் துணியை காணும் உயிர் பொழைச்சா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இவங்க ஓடும்போது பீரங்கியை வச்சு பயங்கரமா ஒரு குண்டை போடுறாங்க. குண்டை போட்டதுல எல்லாத்துக்குமே சோழி முடிஞ்சு எல்லாருமே சிதறி போய் கிடக்காங்க அங்கங்க. இப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் செர்பியன் எல்லை இருக்கு பாத்தீங்களா, அங்க உள்ள வீரர்கள் என்னாச்சு அவனுங்களுக்கு, யாரையுமே காணும், எல்லாரும் இறந்து போயிட்டானுங்களா இல்ல இருக்கானுங்களா உயிரோட அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த விஷயத்தை வந்து தலைமையகத்திட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா போஸ்னியாவோட எல்லை பகுதியை தான் காமிக்கிறாங்க. அங்கேயே ராணுவ வீரர்கள் என்னாச்சு நம்ம ராணுவ வீரர்கள் போனவங்க ஆள காணோம், யாராவது உயிர் பழச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த செர்பியன் வீரர்கள்ல அதிகாரி ஒருத்தன் நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம எல்லாத்தையுமே சுட்டு கொன்னுட்டோம், ஆனா யார் யார் உயிரோட இருக்கா இல்ல யாரு உயிரோட இல்லங்கிறது நமக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க யாராவது ஒரு 2 பேரு நம்ம 2 நாட்டு எல்லை பகுதியில பதுங்கு குழி இருக்கு பாத்தீங்களா, அங்க யாராவது உயிரோட இருக்காங்களாங்கிறத நீங்க 2 பேரு போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர்த்த வந்து கை காமிக்கிறான் அந்த அதிகாரி. ஆனா அதுல ஒருத்தனுமே சார் என்ன சொல்றீங்க, ஓகே அவனுக்கு கண்ணு கூட பிடிக்க தெரியாது சார், எப்படி சுடணும்னு தெரியாது, அவனை கூட்டி போய் சொல்றீங்களா எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சோல்ஜர் அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீங்க தான் கத்து கொடுக்கணும், நீங்க கூட்டி போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அங்க கட் பண்ணா ஒரு பக்கம் போஸ்னியா நாட்டை சேர்ந்தவனுமே அந்த பள்ளத்தாக்குல ஒருத்தன் உயிர் பழச்சிடறா. இவன் பேர் வந்து சிக்கி. இவனுமே எழுந்ததும் ஏ சேரா என்னாச்சுடா உனக்கு, எழுந்து கூட கீழே வாடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா செத்து போயிட்டானா இல்ல உயிரோட இருக்கானான்னு தெரியாம படுத்திருக்கான் பாத்தீங்களா. இவன் பேர் வந்து சேரா. ஒரு பக்கம் இந்த செர்பிய நாட்டு வீரர்களுமே பதுங்கு குழிக்கு வரதுக்காண்டி அவங்களுமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க உள்ள அதிகாரியுமே நல்லா கேட்டுக்கோங்க சோல்ஜர், நீங்க இப்ப போறீங்கல்ல, போயிட்டு அங்க யாராவது இருந்தாங்களா அவங்கள கொன்னுருங்க, அப்படி இல்லனா நீங்க அங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஏன்னா நீங்க பகல் டைம்ல எழுந்து வந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவானுங்க அவனுங்க, அதனால வெயிட் பண்ணி நைட்டு பனி டைம்ல வந்து நீங்க நம்ம எல்லைய பார்த்து வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அனுப்பிடுறானுங்க. ஒரு பக்கம் இவனுங்க தவழ்ந்து வந்துகிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவுமே எழுந்து அப்படியே பையா தவழ்ந்து அந்த பள்ளத்தாக்கு வழியாவே தப்பிச்சு நம்ம நாட்டுக்குள்ள போயிடலாமன்ட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க நிறைய கண்ணி வெடிலாம் வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு சரி நம்ம இதுக்கப்புறம் போன நினைச்சுக்கோ, நம்ம சாகிறது தான் மேலு அப்படின்ட்டு எப்படி போனோம்னா அப்படியே திரும்பவும் வந்துடுறான். இப்படி வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுமே அப்படியே சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான், எல்லாம் வித்தியாசமா இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவுமே பக்கத்துல கண்ணை வச்சுட்டு அவனுமே பையா போயிட்டு அங்க ஒரு ரூம் மாதிரி ஒன்னு இருக்குது, அங்க யார் இருப்பாங்கிற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த செர்பியா நாட்டை சேர்ந்த 2 பேரும் வராங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இவங்களுமே வரும்போது இந்த சவுண்டை கேட்ட சிக்கியுமே அந்த வீட்டுக்குள்ளே வந்து நல்லா ஒளிஞ்சுக்கிறான் மறைஞ்சு. இப்ப வந்தவனுங்களுமே ஸ்ட்ரைட்டா அந்த ரூமுக்கு தான் வரானுங்க. இங்க வந்துட்டு சுத்தி முத்தி பாக்குறானுங்களா யாராவது இருக்கானுங்களா ஒளிஞ்சிருக்கானுங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த ரூமுக்குள்ள யாரும் இல்லாத காரணத்தினால இவனுங்களுமே அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. இப்ப சிக்கியுமே வெளியே வந்து பாக்குறான் இவனுங்க போயிட்டானுங்களா அப்படின்ட்டு. போனதுக்கு அப்புறம் நம்ம சிக்கியுமே அவனோட கண்ணை போய் எட்டு வந்துடுறான். சரி இந்த செர்பியா நாட்டுக்காரங்க போயிருவாங்கன்னு பார்த்தா போனவங்க திரும்பவும் ஒரு பாடியை தூக்கிட்டு வராங்க. அது யாரான்னு பார்த்தா நம்ம சிக்கியோட ஃப்ரெண்டு சேரான்னு சொல்லி பாத்தீங்களா, அவனை தான் தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து போட்டு இவனுங்களை இப்படியே விடக்கூடாது, இங்க யாரும் கிடையாது, ஆனா கண்டிப்பா இவனுங்களோட பாடியை தேடி போஸ்னியா நாட்டை சேர்ந்தவங்க வருவாங்க, அப்படி வரும்போது கண்டிப்பா இங்க ஒரு பயங்கர வெடி விபத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள ஒரு கிழட்டு பயலுமே பைக்குள்ள இருந்து ஒரு கண்ணி வெடி எடுத்து அவங்க கூட ஒருத்தன் வந்துருப்போம் பாத்தீங்களா, இவன் பேரு வந்து நின்னோ. இவங்கிட்டையுமே நல்லா கேட்டுக்கோ நின்னோ, இதுதான் வந்து பயங்கரமான கண்ணி வெடி, இது
வெடிச்சுச்சுன்னா சுத்து வட்டாரத்துல ஒருத்தன் கூட மிஞ்ச முடியாது, நிறைய பேர் செத்து போயிருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கன்னி வெடியை இவனோட உடம்புக்கு அடியில வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே கொஞ்சம் தள்ளி பள்ளத்தை தோண்டி அந்த கன்னி வெடியை வச்சு அவனையுமே அதுக்கு மேல படுக்க போட்டுறாங்க. படுக்க போட்டதுக்கு அப்புறம் நின்னோ இங்க வாயேன், இந்த கன்னி வெடியில ஒரு கம்பி இருக்கு பத்தி, இந்த கம்பியை உருவு, இந்த கம்பியை உருவுனா தான் யாராவது இவனை தூக்கும் போது வெடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஐயோ நான்லாம் கம்பியை உருவ மாட்டேன், எனக்கு பயமா இருக்குது, நான் அப்படி போறேன் அப்படின்ட்டு இவனுமே போயிட்டு தள்ளி நின்னுக்கிறான். இப்ப என்ன பண்ண இந்த கல்ட்டு பையன் தான் உருவணும், அவனுமே இப்படி பையா உருவுறான். போடாடே இதுக்காண்டா போய் பயந்துகிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி உருவி முடிச்சுட்டு இந்த கல்ட்டு பையன் வாய் பேசுறான். இப்போ இவனுக்கு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த டைம்ல நினோவுமே சோல்ஜர் அங்க ஒரு கண்ணு இருந்துச்சு, அந்த துப்பாக்கி எங்க அப்படின்ற மாதிரி இவனுங்களுமே ஒரு பக்கத்துல தேட ஆரம்பிச்சிடறானுங்க. இப்போ இவனுங்க அலர்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே சிக்கியுமே துப்பாக்கியோட வெளியே வந்து அந்த கல்ட்டு பையில சுட்டே கொண்டுறான். அந்த இடத்துல நம்ம நினோவுக்கு பார்த்தோம்னா நினோவுக்கு வயித்தோட ஒரு புல்லட்ட இறக்கிடுறான். இப்போ வந்ததுல ஒருத்தங்காலி இப்ப ஒருத்தன் தான் இருக்கான். இப்படி இருக்கும்போது சிக்கியுமே அவனோட கண்ணை வச்சு நினோவையுமே இங்க பாரு, இங்க இருந்து வெளியே போறது எப்படி, அதுக்கு வழிய சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா நினோவுக்கு சோல்ஜரா இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணனால இவனுக்கு இதை பத்தி எதுவுமே தெரிய மாட்டுது, அதனால எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ சிக்கியுமே அவங்க கொண்டு வந்த பையில இருந்து புண்ணுக்கு போடுறதுக்கான ஒரு பேண்டேஜ் மாதிரி இருக்குது, அதையுமே எடுத்து இவங்களுமே ஒட்டிக்கிறாங்க. இப்படி ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இங்கேயே இருங்க, நான் போயிட்டு வழியை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கியுமே பதுங்கு குழியில பையா பையா போய்கிட்டு இருக்கான். இப்படி போயிட்டு வழி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வரான். இப்படி வரும்போது ஒரு பக்கம் என்னன்னா இந்த நினோவுமே வந்து கன் எடுக்க போறான். இதை பார்த்த சிக்கியுமே என்ன கன் எடுக்க போறேன், எங்களை கொண்டுட்டு திரும்ப ஓட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இருக்கிற கண்ணை எல்லாத்தையும் மேல தூக்கி போட்டுறான். ஹே நீ அந்த நாட்டை சேர்ந்தவன் தானே, இப்போ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை வந்து நீ சொல்ற, அப்படி வழியை சொல்லணும் உன்னை இங்கேயே கொண்டு அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா நினோவுமே எனக்கு சத்தியமா இங்க இருந்து போறதுக்கான வழியெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் போனா செர்பியனோட எல்லை பகுதி வரும்ங்கிறது எனக்கு தெரியும், இன்னொரு பக்கம் போனா என்ன ஆகும்ங்கிறது எனக்கு சரியா தெரியல, சத்தியமா நான் புதுசு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு சிக்கியுமே அந்த செத்து போன கல்ட்டு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பைக்குள்ள கை விட்டு ஏதாவது மேப் சிக்குமா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா மேப்பை தவிர்த்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய கைதிகளை பிடிச்சி வச்சு அவங்களை எப்படி துன்புறுத்தினாங்களோ அந்த மாதிரி போட்டோஸ் தான் இவன் இருக்குது, மத்தபடி மேப் எதுவுமே இல்ல. அட்டச்சே கல்ட்டு பையில இதெல்லாம் மாட்டா வச்சிருப்பா அப்படின்ட்டு திரும்பவும் இந்த நினோ கிட்ட போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்படி இருக்கும்போது சிக்கியுமே ரொம்பவுமே டென்ஷன் ஆயிட்டு அந்த நினோவுக்கு ட்ரெஸ் எல்லாம் உதவி வெள்ளக்கூடிய கொடுத்து இங்கிட்டு இங்கிட்டு நட, அப்படின்னா தான் வந்து நமக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவனையுமே மேல நடக்க விடுறான். நினோ வெள்ளக்கூடிய வச்சு அங்கிட்டு இங்கிட்டு நடக்கிறத செர்பியாவை சேர்ந்தவங்களாலும் சரி போஸ்னியாவை சேர்ந்த சோல்ஜர்களும் சரி எல்லாருமே வந்து பாத்துறாங்க அதை. ஆனா நினோவை நடக்க வைக்கிறது சிக்கி தான், ஏன்னா சிக்கி கையில கன் இருக்குது. இப்ப அப்படியே அவன் கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நமக்கு உதவி பண்ணுவாங்களா என்னங்கிறது தெரியல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த செர்பியா நாட்டை சேர்ந்தவங்களுமே பீரங்கில இருந்து மானாங்கானிக்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்து மிரண்டு போயிட்டு சிக்கியும் சரி நினோவும் சரி இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு அந்த ரூம்னு சொன்ன பாத்தீங்களா அந்த அறைக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி மாத்தி ஓ நாடு தான் வார் ஸ்டார்ட் பண்ணுச்சு, அப்படி கிடையாது ஓ நாடு தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே ஒரு கைதியை பிடிச்சீங்கன்னா அந்த கைதியை ரொம்ப கற்பழிக்கிறதா இருக்கட்டும், பாலியல் ரீதியா துன்புறுத்ததா இருக்கட்டும், அது மட்டும் கிடையாது செத்தவனை போயிட்டு இன்னும் சாகடிக்கிறீங்களே பாம் வச்சு, அதாவது கண்ணி வெடி வச்சு, இவ்வளவு கொடூரமா நீங்க பண்றீங்க, அதனாலதான் நான் சொல்றேன் உங்க நாடு தான் கண்டிப்பா அந்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி போஸ்னியாவை சேர்ந்த சிக்கியுமே சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம நினோவுமே டென்ஷன் ஆயிட்டு அவனும் பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் என்னன்னா பாம்பை போட்டு பயங்கரமா வெடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சிக்கியுமே டப்புன்னு கண் எடுத்து நினோ மேல வச்சுட்டு இதுக்கப்புறம் வாய் பேசுனா உன்னை இங்கேயே சுட்டு போட்டுருவோண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி வச்சிருக்கான். ஒரு கட்டத்துல இப்படி பாம்பு போடுறதையுமே ஸ்டாப் பண்ணியாங்க. ஸ்டாப் பண்ணதும் சிக்கி நினோ இவங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துட்டு எல்லாமே ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சிக்கியோட ஃப்ரெண்டு சேரான்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அவனுமே வந்து டப்புன்னு கண் முழிச்சிடறான். கண் முழிச்சது பார்த்த சிக்கியுமே விறுவிறுன்னு ஓடி போயிட்டு எழுந்துக்காத சேரா எழுந்துக்காத, உனக்கு கீழே ஒரு பெரிய கண்ணி வெடி இருக்குது, நீ லைட்டா அசைஞ்சா கூட அது வெடிச்சு சதறிடும், நம்ம எல்லாருமே செத்து போயிருவோம், நீ நகராம இரு, நான் உன் கூட தான் இருப்பேன், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் செத்து போயிட்டு நினைச்சேன், ஆனா நீ உயிர் பொழைச்சது கடவுள் புண்ணியத்துல, நீ அமைதியா இரு, நம்ம கண்டிப்பா இங்க இருந்து நம்ம உயிர் பொழைச்சு போயிருவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துல அந்த நினோவுமே அவனோட கண் எடுத்து நம்ம சிக்கியோட தலையில வச்சிடறான். வச்சுட்டு எழுந்துக்கோ ஒழுங்கா அவனை விட்டு தள்ளி வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே மிரட்டிட்டு இருக்கான். அப்போ சிக்கியுமே சரி ஓகே நீ சொல்றது எல்லாத்தையுமே கேட்கிறேன், ஆனா நான் சொல்றது ஒன்னு புரிஞ்சுக்கோ, இப்ப அவனுக்கு காயமா இருக்குது, அவனோட காயத்துக்கு நான் மருந்து போட்டுக்கிறேன், அதுக்கப்புறமா நீ சொல்றதை கேட்கிறேன், ப்ளீஸ் நீயும் மனுஷன் தானே புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே வேமா காயத்துக்கு மருந்து போடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப சிக்கியுமே அப்படியே போயிட்டு அவனுக்கு காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்கான். இப்படி மருந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப மருந்து போட்டு முடிச்சிட்டல கத்தியை தூக்கி போட்டு ஒழுங்கா தள்ளி போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி போ சொன்னதுக்கு அப்புறமா ஏ சிக்கி நீ இப்ப சொல்லு வார யார் ஸ்டார்ட் பண்ணா, நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி கண்ணை வச்சு மிரட்டி கேட்டுட்டு இருக்கான். அப்ப சிக்கியுமே இல்ல இல்ல நாங்க தான் ஸ்டார்ட் பண்ணோம் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வாயில கை வச்சு கமுக்கமா உட்காந்துறான். ஒரு பக்கம் இன்னுமே நக்கலா சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கண்ணி வெடியில படுத்துக்கிட்டு இருக்கிற சேராவுமே எனக்கு கொஞ்சம் சிகரெட் குடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். இதை பார்த்த நினோவுமே சரி ஓகே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டையுமே கரெக்டா வாயில வைக்கிறான் குனிஞ்சி. அப்படி குனிஞ்சு வைக்கும் போது சேராவுமே டப்புன்னு அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். இப்ப அவனை சுடு பாப்போம், என் ஃப்ரெண்ட நீ சுடுவியா, ஷூட் பண்ணு நினைச்சுக்கோ, இப்ப நான் லைட்டா அசைஞ்சனா எல்லாருமே செத்து போயிருவோம், உனக்கு சாகணும்னு ஆசை இருக்கா இல்ல வாழணும் ஆசை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த டைம்ல ஏ சிக்கி ஒழுங்கா கன் எடுத்து உன் தோல் பாட்டில மாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் கன் எடுத்து தோல் பாட்டில மாட்டினதுக்கு
சொன்னதுக்கு அப்புறமா நின்னோ நீயும் என்கிட்ட இருந்து தள்ளி போயிட்டு ஒழுங்கா தோள்பட்டையில வந்து கண்ணை மாட்டு, 2 பேரும் மாத்திட்டு சுடுறதுக்கு நம்ம இங்க இல்ல, நம்ம எல்லாருமே மனுஷங்க, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்ப 2 பேருமே தோள்பட்டையில மாட்டினதுக்கு அப்புறமா கண்ணி வெடியில படுத்துட்டு இருக்கிற நம்ம சேராவுக்குமே ஒரு பைய தூக்கி தலகாணி மாதிரி தலைக்கு வச்சதுக்கு அப்புறமா ஒருத்தனுக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சுடுறதுக்காக நின்னுகிட்டு இருக்காங்க. நான் சொல்றது கேளுடா, உங்களுக்கு புரியவே புரியாதடா, நம்ம மாத்தி மாத்தி சுடுறதுக்கு சாகுறதுக்கு இங்க வரலடா, உயிர் பொழைச்சு நம்ம இங்க இருந்து போனோம், அதுக்கான வழியை கண்டுபிடிங்கன்னா நீங்க என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசி சமாதானப்படுத்தி விட்டுறான் சேராவுமே. இப்ப அங்க கட் பண்ணா இவங்க 2 பேருமே ஆர்மி ட்ரெஸ் கழட்டி போட்டு பொதுமக்கள் மாதிரி வெள்ளை துணியை காமிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் மேல எழுந்து இவங்க வெள்ளை துணியை காமிக்கிறத 2 நாட்டு எல்லையில உள்ள சோல்ஜர்ஸ்மே வந்து பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இவங்க வந்து பொதுமக்களை சேர்ந்தவங்க தான், மாட்டிக்கிட்டாங்க, நம்ம இவங்கள தான் காப்பாத்தணும், அதுக்கு யூஎன் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது யூஎன் என்னன்னு பார்த்தோம்னா 2 நாட்டு ஆர்மியுமே சாராது, பொதுவா இவங்க ஒரு ஆர்மி மேனு. இந்த மாதிரி பொதுமக்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா இவங்களை பாதுகாக்கிறதுக்காண்டி ஒரு பாதுகாப்பு படையை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நினோவுமே என்னோட பேரு நினோ, உங்களோட பேரு சொல்லி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த சிக்கியுமே உன்ன மாதிரி லூசு பைய கிடையாது, ஏன்னா வெளிப்படையா என் பேரை நான் ஏன் ஓன்ட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த போஸ்னியாவோட ஆர்மி மேனா இருக்கட்டும், செர்பியாவோட ஆர்மி மேனா இருக்கட்டும், இவங்க 2 பேத்துக்குமே நடுவில் உள்ளது பொதுமக்களா இல்ல ராணுவ வீரர்களாங்கிறதே தெரியல. இப்படி இருக்கும்போது யூஎன் பாதுகாப்பு படை தான் அந்த எல்லை பக்கத்துல வந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களுமே முடிவு பண்ணி ஒரு பக்கம் யூஎன் பாதுகாப்பு படைன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிக்கிய பார்த்து சேராவுமே, சிக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் இங்கேயே வெடிச்சு செத்து போயிருவணுங்கிறது பயமா இருக்குது, நீ ஏன் கூட இரு சிக்கி, என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சேரா நீ எதுக்கும் பயப்படாத, நீ என்னோட பெஸ்ட் நண்பன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், ஒன்னு செத்தா 2 பேரும் ஒன்னா சாவோம், இல்லனா உன் கூட லாஸ்ட் வரைக்கும் இருந்து உன்னை காப்பாத்திட்டு தான் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்த சேராவுமே இதுதான் உனக்கு ஆறுதல் சொல்றதாடா, எந்த நேரத்துல எதை பேசணுங்கிறது உனக்கு தெரியாதாடா அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் யாராவது காப்பாத்த வருவாங்களா வரமாட்டாங்களா மாதிரி நினோவா இருக்கட்டும் சிக்கியா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க எட்டி எட்டி. அங்க கட் பண்ணா ஒரு பக்கம் இந்த யூஎன் பாதுகாப்பு படைன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இவங்க ஃபர்ஸ்ட் செர்பியாவோட எல்லை படைக்கு போயிட்டு அங்க உள்ள மேலதிகாரியை கூப்பிட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் புரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. இல்ல எங்களுக்கு இங்கிலீஷ் புரியாது, ஒன்லி பிரெஞ்சு மட்டும் தான் அப்படி மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்துட்டு அந்த யூஎன் பாதுகாப்பு படையுமே சரி ஓகே நான் சொல்றதை நல்லா கேளுங்க, போஸ்னியா எல்லைக்கும் செர்பியா எல்லைக்கும் நடுவுல ஒரு பதுங்கு குழியில 2 பேர் இருக்காங்க, அது யாருன்னு தெரியுமா அப்படி மாதிரி கேட்கும்போது இல்ல எங்களுக்கு யாருன்னே அவங்க தெரியல, அவங்க கண்டிப்பா பொதுமக்களா தான் இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. அப்ப யூஎன் பாதுகாப்பு படையுமே சரி ஓகே நாங்க போயிட்டு போஸ்னியா சோல்ஜர் கிட்ட அவங்க கிட்ட யாருன்னு கேட்டு அனுமதி வாங்கிட்டு நாங்க தான் சென்டர்ல அவங்க யாருங்கிறத பார்த்துட்டு காப்பாத்த போவோம், ஆனா நீங்க அப்போ போர் நடத்தக்கூடாது அப்படி மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேங்கிற மாதிரி செர்பியா சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிடுறாங்க. இப்போ அங்க இருந்து கிளம்பி நேரா இந்த யூஎன் பாதுகாப்பு படை எங்க போகுதுன்னு பார்த்தோம்னா போஸ்னியாவோட எல்லை பகுதிக்கு தான் போகுது. அங்க போனதுக்கு அப்புறம் சோல்ஜர்ஸ் இந்த நடுவுல உள்ள பள்ளத்தாக்கு பகுதியில ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்க உங்களோட ராணுவ வீரர்கள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இல்ல எங்களோட ராணுவ வீரர்கள் யாருமே கிடையாது, அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, கண்டிப்பா அது பொதுமக்களா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே நாங்க வந்து அவங்களை காப்பாத்த போறோம், அதனால நீங்க எந்த ஒரு போரையும் எடுக்க கூடாது, நாங்க காப்பாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து போரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இந்த யூஎன் பாதுகாப்பு படையோட மேலதிகாரி இருப்பான் பாத்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி சார் நாங்க போஸ்னியா செர்பியா இந்த 2 அதிகாரி கிட்டயுமே பேசிட்டோம், அவங்களோட ராணுவ வீரர்கள் வந்து கிடையாது, இது கண்டிப்பா பொதுமக்கள் தான், அதனால நாங்க காப்பாத்த போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சரி கண்டிப்பா நீங்க காப்பாத்தலாம் அப்படின்ற மாதிரி போன்ல வந்து சொல்லிடுறான். இப்ப நேரம் அந்த யூஎன் பாதுகாப்பு படை எங்க போறாங்கன்னு பார்த்தோம்னா அந்த பள்ளத்தாக்கு பகுதிக்கு தான் வந்து போறாங்க. இவனோட வண்டியை பார்த்து சிக்கியா இருக்கட்டும் நினோவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு பக்கம் நல்ல வேலை நம்மளை காப்பாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த யூஎன் பாதுகாப்பு படை இருக்காங்களா அவங்களுமே வெளியே வரதுக்கு முன்னாடி இந்த வண்டிக்குள்ள இருக்கிற நீங்க என்ன பண்ணணும்னா ரேடியோல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனே எங்களை கூப்பிடணும், நாங்க வெளியே இருப்போம், அவங்களுக்கு என்னாச்சுங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், நீங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் உடனே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வண்டியை விட்டு வெளியே வந்து நீங்க என்ன லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி கேட்கறானுங்க. நாங்க வந்து பிரெஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இங்கிலீஷ் யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் அப்படின்ற மாதிரி நினோவுமே சொல்றான். சரி அப்போ ஓகே இருங்க நாங்க கீழே இறங்கி வரோம் அப்படின்ட்டு கீழே போயிட்டு இப்போ என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நினோ சிக்கி இவங்க 2 பேருமே அந்த யூஎன் பாதுகாப்பு படையில ஒருத்தரை கூட்டி போயிட்டு இவரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த யூஎன் பாதுகாப்பு படையில இருந்து வந்தவனுமே விறுவிறுன்னு அவனை தூக்க போறான். தூக்க போறதை பார்த்து 2 பேரும் மிரண்டு போயிட்டு சோல்ஜர் அவனை தூக்கிறாதீங்க, தூக்குனீங்கன்னா எல்லாருமே செத்து போயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னது செத்து போயிருவோமா, என்னையா சொல்றீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ சோல்ஜர் இவருக்கு கீழே ஒரு பெரிய கன்னி வெடி இருக்குது, இவர் தூக்குனீங்கன்னா வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. என்னது கன்னி வெடியா அப்படின்ட்டு சரி ஓகே பயப்படாதீங்க நான் அது என்ன கன்னி வெடின்னு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே கையை தூக்கி பார்க்கலாம். ஆனா பார்க்க முடியல, ஏன்னா இவனுக்கு சென்டர்ல இருக்குது, அதாவது முதுகு நடுவுல இருக்குது, என்னால கன்னி வெடியை பார்க்க முடியல, எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நினோவுமே சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கன்னி வெடி எட்டு வரான். ஆக்சுவலா இவங்க வரும்போது இந்த செர்பியாக்காரங்க 2 கன்னி வெடி எட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க இந்த கன்னி வெடியை தான் சோல்ஜர் நாங்க வந்து அவனோட முதுகு அடியில வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா சரி ஓகே அப்ப நீங்க எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சோல்ஜர் என்னோட பேர் வந்து நினோ, நான் வந்து செர்பியா நாட்டை சேர்ந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோல்ஜர் அப்புறம் என்னோட பேர் வந்து சிக்கி கீழே படுத்திருக்கான் பாத்தீங்களா, இவனோட பேர் வந்து சேரா, நாங்க 2 பேருமே வந்து போஸ்னியா நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க இங்கேயே இருங்க,
நான் போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துல திரும்ப உங்களை பாக்குறதுக்காக வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே வந்து அவனோட வண்டிக்குள்ள போறான். அவன் வண்டிக்குள்ள போனதுமே இவனோட மேலதிகாரியுமே சோல்ஜர்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா இன்னும் 5 நிமிஷத்துல அந்த இடத்த விட்டு கிளம்பணும், ஏன்னா திரும்பவும் இங்க வார ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது, அதனால உடனே அங்க இருந்து கிளம்புங்க அப்படி மாதிரி சொல்றான். சரி சோல்ஜர் நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பவும் அந்த யூஎன் பாதுகாப்படை கீழ இறங்கி வந்து சரி ஓகே நாங்க இங்க இருந்து இப்ப கிளம்புறோம், கிளம்பிட்டு திரும்பவும் உங்களை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா நாங்க இங்க வருவோம், நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்றான். இப்படி போறதுக்கு முன்னாடி இவங்க மட்டும் போகாம இந்த யூஎன் பாதுகாப்படை என்ன பண்றாங்கன்னா நினோவுக்கு வந்து ஆங்கிலம் தெரியறதுனால நாங்க இவனை வந்து கூட்டி போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இத பார்த்த சிக்கிக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. அவனை எது கூட்டி போறீங்க, அவனும் இங்க தான் இருக்கணும், அவனை கூட்டி போனதுக்கு அப்புறம் எங்களை சுட்டு கொல்றதுக்கு தானே நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் இங்க இருந்து நவண்டானா அவனை சுட்டு கொன்னுருவேன் ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா நினோவுமே உனக்கா வாங்கி தெரியும், எனக்கு தான்டா இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியும், அதனால தானே கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுமே போய்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு பக்கம் நினோவுமே பயப்படாம நான் போறேன் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து ஏறிக்கிட்டு இருக்கான். இப்படி ஏறும்போது சிக்கியுமே அவனோட காலோட ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணிட்டு தயவு செய்து நீங்க மட்டும் போங்க, அவனை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு பக்கம் யூஎன் பாதுகாப்படையுமே அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. இப்ப நினோவோட கண்ணையுமே தூக்கி போட்டுட்டு இங்க இருந்து தப்பிக்கிறானா பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா போஸ்னியா நாட்டு எல்லை பகுதியில நிறைய நியூஸ் சேனல் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுமே அங்க உள்ள சோல்ஜர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி கேட்டுட்டு இருக்கும்போது யூஎன் பாதுகாப்படைன்னு சொன்ன பாத்தீங்களா அவங்களுமே வந்துடுறாங்க. வந்ததுமே இந்த நியூஸ் சேனல் இருந்து போயிட்டு சோல்ஜர் என்னோட பேரு வந்து ஜேன், நாங்க வந்து குளோபல் நியூஸ் லிவிங்டன்ங்கிற ஒரு நியூஸ் சேனல் வச்சிருக்கோம், இப்போ இங்க என்ன நடக்குதுங்கிறத வந்து நீங்க பேட்டி கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆனா யூஎன் சோல்ஜர்ஸுமே அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டோமா, உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க, இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்க கூடாது, இப்போ இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும், அதனால இப்ப சொல்ல முடியாது எதுவும் அப்படின்னு மாதிரி சொல்றானுங்க. ஆனா இந்த நியூஸ் சேனலை சேர்ந்த ஜேனுமே சோல்ஜர் நீங்க எதுவுமே சொல்லலனா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ரேடியோல என்ன பேசுனீங்களோ அது எல்லாத்தையுமே நாங்க கேட்டுட்டோம், அது மட்டும் கிடையாது அது ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கோம், இப்போ நீங்க பேட்டி கொடுக்கலனா கண்டிப்பா நாங்க அதை வந்து மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சோல்ஜருமே சரி ஓகே சொல்றேன் நல்லா கேளுங்க, இப்போ 2 நாட்டு எல்லை பகுதிக்கு நடுவுல வந்து ஒரு பதுங்குக்குழி இருக்குது, அது போர் நடத்துகிறதுக்காண்டியே வந்து அதை வச்சிருக்காங்க, அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க, அதுல 2 பேர் ஒருத்தனுக்கு ஒருத்தர் சுடுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, இன்னொருத்தன் உயிர் பொழப்பமா பொழைக்க மாட்டோமாங்கிறதுக்கு தெரியாம கண்ணி வெடியில வந்து படுத்திருக்கான், லைட் அசைஞ்சா கூட அது வெடிச்சு தரமட்டமாயிரும், எல்லாரும் செத்து போயிருவானுங்க, அதனால இப்ப காப்பாத்தணும், இதுதான் சூழ்நிலை போதுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். சரி ஓகே உங்களோட கேப்டன் கிட்ட நாங்க இன்னும் என்னங்கிறது விலைவாரியா தெரிஞ்சுக்கலாமா அப்படி மாதிரி கேட்கும்போது கண்டிப்பா நான் வந்து கேப்டன் பேசிட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள உட்காந்து கேப்டன் பேசிட்டு அந்த நியூஸ் சேனலை சேர்ந்த ஜேனுமே உள்ள வந்து கேப்டன் என்னோட பேர் வந்து ஜேன், நான் வந்து குளோபல் நியூஸ் லிவிங்ஸ்டன்ல இருந்து நான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி ஓகே என்னங்கறத சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது கேப்டன் ஓரளவுக்கு உங்களோட சோல்ஜர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, இன்னும் இங்க என்னதான் நடக்குது எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இங்க பாருங்க நீங்க எந்த நியூஸ் சேனல்ல இருந்தாலும் வந்துக்கோங்க, இந்த ராணுவ ரகசியத்தை எதையுமே வந்து உங்ககிட்ட சொல்ல மாட்டோம், சொல்றதுக்கான நேரமும் இது கிடையாது, ஃபர்ஸ்ட் நீங்க அங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். கேப்டன் நீங்க இதை சொல்லலனா நீங்க ரேடியோல என்ன பேசுறீங்களோ அது எல்லாத்தையுமே நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதை நாங்க வந்து வெளியிட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட கேப்டன்மே ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி பண்றதே வந்து ரூல்ஸுக்கு மீறி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது நாங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பண்ணணும், இது அன்வான்டா நீங்க பண்ணிருக்கீங்க, இதுக்கே உங்களோட பத்திரிகை எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன், ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அவளையுமே வெளியே அனுப்பி விட்டுறானுங்க. ஒரு பக்கம் என்னதான் பண்றதுன்னு கூட தெரியாம 3 பேர் அந்த பதுங்குழியில படுத்துக்கிட்டு வெயில்ல வாடிக்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் யூஎன் பாதுகாப்படையோட மேலதிகாரி இருக்கான் பாத்தீங்களா அவனுமே நியூஸ் சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கான். நியூஸ் சேனல்ல பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நடந்த போரா இருக்கட்டும் இப்ப நடக்கிற போரா இருக்கட்டும் இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே யூஎன் பாதுகாப்படையை சேர்ந்த மேலதிகாரியுமே நியூஸ் சேனலை வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்க கட் பண்ணா யூஎன் பாதுகாப்படையில இருந்து ஒருத்தர் வந்து அங்க உள்ள நியூஸ் சேனல் இந்த ஜேன்னு சொல்லிருப்பல அவகிட்டயுமே நல்லா கேட்டுக்கோங்க, உங்களுக்கு நியூஸ் கண்டென்ட் வேணும்னா இப்போ வந்து அந்த கன்னிவெடி எடுக்கிறதுக்காக இன்னும் நிறைய பாதுகாப்படை எல்லாம் வருவாங்க, அவங்க கிட்ட போயிட்டு நீங்க பேட்டி எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்களுமே வந்து அந்த பதுங்கு கூலிக்கு போறதுக்காண்டி இவங்களுமே கிளம்பிடுறாங்க வண்டி எடுத்துட்டு. இன்னொரு பக்கம் சிக்கி என்ன சுட்டுட்டான் நான் அவனை சுட்டே தீர்வண்டா அப்படின்னு சொல்லிட்டு பழிக்கு பழி வாங்குறதுக்காக இவனுமே கீழே உள்ள கத்தி எடுத்து சிக்கியுமே கையில சதக்குன்னு இறக்கிறான். இறக்கிட்டு இவங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல யூஎன் பாதுகாப்படையுமே அங்க வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் கண்ணி வெடியில, நீங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் பிரிச்சு விட்டு உங்களை நாங்க காப்பாத்தலாம்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, தயவு செய்து நாங்க போயிட்டு இந்த கண்ணி வெடி எடுக்கிறதுக்காக இன்னும் நிறைய ஸ்பெஷல் சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து வந்திருக்காங்க, அவங்களை நான் கூட்டி வரணும், அதனால நீங்க சண்டை போடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு யூஎன் பாதுகாப்படை சோல்ஜரை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு மத்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து இன்னும் நிறைய பேரை வந்து இங்க கூட்டி வரணும் அப்படிங்கறதுக்காண்டி போயிடுறானுங்க. ஒரு பக்கம் என்னன்னா அங்க என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி இந்த நியூஸ் சேனல்ல வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க சோல்ஜர்ஸ் கிட்ட. இன்னொரு பக்கம் இந்த கண்ணி வெடி எடுக்கிறதுக்காண்டி ஸ்பெஷல் போர்ஸ் எல்லாருமே வந்துடுறானுங்க. இப்போ வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி நேரா இந்த பதுங்கு குழிக்கு தான் வரானுங்க. ஒரு பக்கம் சோல்ஜர் வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த நியூஸ் சேனல்காரங்க தொல்லை தாங்கவே முடியாது போல வந்துட்டு நம்ம சிக்கி கிட்டையுமே இங்க என்ன நடந்துச்சு என்னங்கறத வந்து நீங்க பேட்டி கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு சிக்கியுமே இங்க அவனுக்கு தலையே போயிட்டு நின்றுட்டு இருக்கான், உனக்கு என்ன பேட்டி கொடுக்கணுமா இங்க இருந்து போமா அப்படின்னு மாதிரி சொல்லி திட்டி விட்டுறான். சரி இவர் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் சேனல்காரங்களுமே நினோ கிட்ட போயிட்டு
இங்க பாருங்க உங்களுக்கு வந்து சிகரெட் கொண்டு வந்திருக்கோம், இதுதானே நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க, இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க வந்து எங்க நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓ கொடுத்து வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட்டை கீழே போட்டு இங்க இருந்து கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அவனும். இப்ப இவங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது காப்பாத்துவாங்களா மாட்டாங்களா மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தன் கண்ணி வெடியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், லைட்டா அசைஞ்சா கூட போதும் 1/4 கிலோ கறி கூட மிஞ்சாது, ஏன்னா வெடிச்சு சதறிடும். இப்படி இருக்கும்போது அங்க உள்ள சோல்ஜர்ஸுமே வந்து இங்க பாருங்க நான் கண்ணி வெடியை வந்து டிஸ்மிஸ் பண்ண போறேன், ஆனா சப்போஸ் அது வெடிச்சுச்சுன்னா இங்க யாருமே மிஞ்ச மாட்டோம், அதனால எல்லாருமே 30 மீட்டருக்கு தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தள்ளி நிக்க வச்சிடறானுங்க. ஒரு பக்கம் என்னன்னா சிக்கியுமே என் கத்திய வச்சு என்னையே கொள்றியாடா அப்படின்ற மாதிரி அவனோட ஃப்ரெண்ட் சேரா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப சேராவுமே உன்னை அப்பவே சுட்டு போட சொன்னேன், அப்பவே சுடல, இப்ப வந்து நீ வந்து ஆச்சு பூச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேக்குறான். நான் கண்டிப்பா உன்னை சாகடிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து இங்க பாருங்க இவர் தவிர எல்லாருமே வந்து மேல போகணும், நீங்க மேல போனா மட்டும்தான் இவரை காப்பாற்ற முடியும், இல்லைன்னா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சிக்கி என்னன்னா என்னோட நண்பனை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்த சோல்ஜருமே இவர் மேல போனா மட்டும்தான் நான் கண்ணி வெடியை டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்ல. இதை பார்த்துட்டு சேராவுமே சரி நண்பா நீ மேல போ நான் வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே சொல்றான். இதை பார்த்து எல்லாருமே மேல போயிடறானுங்க. ஒரு பக்கம் தனியா சிக்கி, இன்னொரு பக்கம் தனியா நின்னோ, இவங்க 2 பேரும் தனித்தனியா நின்றுட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த சோல்ஜருமே கண்ணி வெடியை டிஸ்மிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த கண்ணி வெடி என்ன ரகங்கிறது கூட அவனால பார்க்க முடியல, ஏன்னா முதுகுக்கு கீழே இருக்கிறதுனால. அது மட்டும் கிடையாது, அந்த கலட்டு பையன் வந்து கண்ணி வெடியை புதைச்சு வேற வச்சிருப்பான். இப்படி இருக்கும்போது அங்க உள்ள சோல்ஜர் கிட்ட போயிட்டு சோல்ஜர் என்ன மன்னிச்சிருங்க, இந்த கண்ணி வெடி என்ன ரகம் கூட என்னால பார்க்க முடியல, இந்த கண்ணி வெடி எப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் இந்த கண்ணி வெடியை டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை பார்த்தா யூஎன் பாதுகாப்பு படையில இருந்து ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணுங்க அந்த கண்ணி வெடி வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் வந்து ஒரு கண்ணி வெடி எடுத்து காமிக்கிறான். இந்த கண்ணி வெடி தான் இவனுக்கு முதுகுக்கு கீழே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த கண்ணி வெடியுமே வாங்கி சுத்தி மூத்தி பாக்குறான். பார்த்ததுமே சோல்ஜர் என்ன மன்னிச்சிருங்க, இந்த கண்ணி வெடி வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கண்ணி வெடி, இதை வந்து நம்ம டிஸ்மிஸ் பண்ண முடியாது, இது எப்பவுமே ஆன்ல மட்டும்தான் இருக்கும், இவர் உயிர் எப்போ போல எப்போ போயிருச்சு, எப்போ இந்த கண்ணி வெடி மேல அவர் படுத்தாரோ அப்பவே ஒரு உயிர் போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டதும் அங்க உள்ளவங்க எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிக்கியுமே அவங்களுக்கு தெரியாம சிக்கி கூட வந்தவங்க நிறைய பேரு இந்த செர்பியா நாட்டுக்காரங்க சுற்றுவாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இருந்து ஒரு கண்ணை எடுத்து இவனுமே வந்து அவங்களுக்கு தெரியாம வச்சுக்கிறான். இப்ப எல்லாரும் திரும்பி நிக்கும் போது நினைவுமே திரும்ப சொல்லி அவனையுமே பட்டு பட்டுன்னு சொல்றான். இவன் சுட்டுறத பார்த்து சிக்கியுமே அங்க உள்ள யூஎன் பாதுகாப்படை சோல்ஜர் வந்து மானாங்கணிக்கு சுட ஆரம்பிச்சிடறாங்க சிக்கியையும். அவளதான் 2 பேரும் அதே இடத்துல ஸ்பாட் அவுட், சோழி முடிஞ்சு அவங்க 2 பேத்துக்குமே. ஒருத்தனை காப்பாத்த கூட தெரியாம 2 பேரும் மானாங்கணிக்கு சுட்டு செத்துறானுங்க. இப்போ ஹெலிகாப்டர்ல மேலதிகாரியுமே வந்து என்னங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்க உள்ள சூழ்நிலை எல்லாருமே சோல்ஜர் சொல்லும் போது அவ்வளவுதான் இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாதுங்கிறது இந்த மேலதிகாரிக்குமே தெரிஞ்சு போயிருது. இது தெரிஞ்சுக்கிட்டு நல்லா கேட்டுக்கோங்க சோல்ஜர்ஸ், ஒண்ணுன்னா அந்த நியூஸ்காரங்க 2ன்னு போடுவாங்க, அதனால அந்த பதுங்கு குழியில இருந்து ஒரு பணத்தை வந்து எட்டுவாங்க, அவரை காப்பாத்திட்டோம்னு சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளான் பண்ணி இருக்கிற டெட் பாடியும் தூக்கிக்கிட்டு பதுங்கு குழியில இருந்து சேராவை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செத்து போன டெட் பாடியை வந்து தூக்கிட்டு வராங்க. ஆக்சுவலா அவனை காப்பாத்தல. சூழ்நிலைகள் இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் அந்த நியூஸ் சேனல்காரங்க கண்ணி வெடிக்கு மேல படுத்திருந்தாருல அவரு தானே, அவர்கிட்ட நாங்க பேசலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்ல அவர் ரொம்பவுமே உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவருக்கு வேம ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதனாலதான் கூட்டி போறோம், அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு நீங்க எல்லாருமே இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. ஆக்சுவலா சேராவை காப்பாற்ற முடியாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போய் அவனை அனாதையா அங்கேயே விட்டு செத்தா என்ன பொழச்சா என்னங்கிற மாதிரி ஒரு உயிர்னு கூட பார்க்காம அங்கிருந்து எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிடுறானுங்க. உலகத்தை எல்லாத்தையுமே ஒரு பக்கம் காப்பாத்திட்டோம்னு நம்ப வச்சு இவனுங்களுமே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறானுங்க. அவ்வளவுதான் சேரா மட்டும் தனியா அந்த கண்ணி வெடியில படுத்த மாதிரி காமிக்கிறாங்க, அவனை காப்பாத்தவே கிடையாது. இதோட இந்த படத்தையும் பயங்கரமா முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது ஒரு போர்னு வந்தாலே ஜெயிக்கிறது யாருமே கிடையாது, ஏன்னா 2 நாட்டு அரசியல் முடிவுகளால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் மட்டும்தான். அது மட்டும் கிடையாது, போலீஸா இருந்தாலும் சரி, ஆர்மியா இருந்தாலும் சரி, இல்ல அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, ஊடகங்களா இருந்தாலும் சரி, இவங்களை காப்பாத்திக்கிறதுக்காக அது எதுவா இருந்தாலும் மறைக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அதாவது எதிரியா இருந்தாலும் சரி அவனுக்கும் குடும்பம் இருக்குங்கிறத நம்ம நினைச்சாலே போதும். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. முக்கியமா இந்த மாதிரி படம்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம போடுற ஒவ்வொரு படமும் உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் தேடி வரும். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜி எக்ஸ்பெக்டேஷன் தமிழ். வரட்டா.